இந்த ராகவ் எவ்வளோ சொன்னாலையும் வந்து பார்த்தோன்னா திருந்த போகிறது கிடையாது. இது எல்லாத்துக்கும் நம்ம சரியான ஒரு முடிவை கட்டணும்னு சொல்லிட்டு நிலா வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. என்னன்னு வந்து பார்த்தா இப்போ இந்த சோழன் வந்து பார்த்தோன்னாக்கா நம்மளை லவ் பண்ணுறாரு, ஆனால் இருந்தாலும் இதை சொல்லாமல் இப்போ வரைக்கும் மூடி மறைச்சிட்ருக்காங்க. அதுவுமே வந்து பார்த்தோன்னா இப்போ நமக்குள்ளே பெரிய ப்ராப்ளமாக போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தோன்னாக்கா இந்த சேரன் சும்மா இல்லாமல் நம்ம ராகவ்கிட்ட எல்லா உண்மையும் வந்து பார்த்தோன்னாக்கா போயிட்டு ஒன்றும் இல்லாமல் வந்து சொல்லி வச்சுருக்காரு. இதுவுமே வந்து பார்த்தோன்னாக்கா நம்ம ராகவுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக வந்து ஆகிடுது. இப்போ ராகவ் என்ன பண்ணுறாருனாக்கா நம்ம நிலா கையில் வந்து போயிட்டு நான் வந்து பார்த்தோன்னாக்கா உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேன் நிலா அப்படின்னு வந்து சொல்லும் போது அந்த சமயத்தில் நம்ம ராகவ்கிட்ட நீங்கள் பேசுகிறது ரொம்பவே பெரிய தப்பு ராகவ், என்ன பேசுகிறீங்க நீங்கள், நான் இன்னொருத்தனோட ஒய்ஃப் அப்படின்னு வந்து சொல்லும்போது என்ன ஒய்ஃபு நீங்கள் வந்து பார்த்தோன்னாக்கா அந்த இடத்துல உண்மையான பொண்டாட்டியே கிடையாது, அதை ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உண்மையிலுமே அதாவது சோழனை வந்து கல்யாணம் பண்ணினீங்களா, அது பொய்யான கல்யாணம் தானே, எனக்கு எல்லாமே தெரியும், இது எல்லாத்தையும் சேரன் வந்து சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது உடனே வந்து நம்ம நிலாவுக்கு ரொம்பவே பயங்கரமான ஷாக் ஆயிடுது. ஏன் இந்த அளவுக்கு ஒரு முட்டாள்தனமான காரியத்தை இந்த ஆள் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்தோட உச்சத்துக்கு போன நம்ம நிலா வந்து என்ன பண்ணாங்கன்னா, சரி அதுக்கு என்ன பண்ணுன்னு சொல்கிறீங்க, நான் வந்து இப்போ சோழனை தான் வந்து காதலிக்கிறேன், இது உண்மையான கல்யாணமாக இல்லைனாலையும் பரவாயில்ல, நாங்கள் ரெண்டு பேரும் காதலிக்கிறோம், திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு பேரும் எல்லோரும் முன்னாடியே கல்யாணம் பண்ணிக்க தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து சொல்லிவிட்டு ரொம்பவுமே வந்து பார்த்தோன்னாக்க அந்த இடத்துல என்ன பண்ணாங்கன்னா ரொம்பவே கோவப்பட்டுட்டாங்க. சரி பரவாயில்லைங்க, நீங்கள் லவ் பண்ணாலே பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவனை பாருங்கள், அந்த வீட்டில் போய் நீங்கள் தங்குறீங்களா, என் கூட வாங்க, எங்கள் வசதி எல்லாமே வந்து இருக்குது, அது மட்டும் இல்லாமல் என் கையில் பணம் இருக்குது, உங்களுக்கு என்ன தான் ப்ராப்ளம் அப்படின்னு வந்து பேசும்போது உடனே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்கள காதலிச்சே பரவாயில்ல, நான் உங்களை லவ் பண்ண தான் போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம ராகவ் சொன்னது நம்ம நிலாவுக்கு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா கடுப்பாயிருது. பல்லாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணத்துலேயே வந்து அரைஞ்சிடுறாங்க. என்ன வார்த்தை பேசுகிறீங்க நீங்கள், உங்களுக்கு ஒரு டைம் சொன்னால் புரியாதா, படிச்சிருக்கிறவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நிலா ரொம்ப கோவப்பட்டு எல்லாரும் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராகவ அடிச்சது ரொம்பவே சுவாரஸ்யமாக தான் வந்து இருக்குது. எதனாலனா இன்னொருத்தரை வந்து பார்த்தீங்கன்னா லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சு நீங்கள் வந்து என்னை லவ் பண்ண சொல்லி கட்டாயப்படுத்துறீங்க, அதுவும் இல்லாமல் நீங்கள் என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா அந்த இடத்துல ரொம்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா காய்ச்சி மூச்சுன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சமயத்தில் அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிளம்பி நேராக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வராங்கன்னா இப்போ சேரன் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறது வராங்க. ஏன் எதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சோழன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லவ் பண்ணுற விஷயம் எல்லாருக்குமே தான் வந்து தெரியும், அதை வந்து சொல்லணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசியில் இந்த மாதிரியெல்லாம் வந்து ஒரு கஷ்டம் இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவர் கேட்கவும் இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேரன் வந்து பார்த்தீங்கன்னா உளறிட்டு இருப்பாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நேராக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஒரு அடியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேரனுக்கு வந்து கொடுக்க போகிறாங்க. எதனாலனா எங்கள் பர்சனல் விஷயத்தில் தலை எதுக்கு நீங்கள் இடுறீங்க அப்படின்ற மாதிரியும், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தேவையில்லாத வேலை எதுவுமே வந்து பண்ணாதீங்க, நான் சோழனை தான் வந்து கல்யாணம் திரும்பவும் பண்ணிப்பேன், அவனை தான் வந்து எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கட் அண்ட் ரைட்டாக நம்ம நிலா சொன்னது. யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்கெல்லாம் வீடியோக்கு லைக் போட்டு கமெண்ட் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.